ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog, கன்னியாகுமரி vlog. நாங்கள் வந்து சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் பிரிட்ஜ் போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் கிளம்பும்போது லேட் ஆனதுனால சன்ரைஸை வந்து பார்வதிபுரம் பிரிட்ஜில் வச்சு நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஈகராக இருந்தோம். ஒரு 7:15 போலலாம் நாங்கள் வந்து கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு உடனே நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போனதே போட்டிங் தான். அங்கே ஒரு 7:20 ரீச் ஆகிட்டோம். அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. 2 க்யூ இருந்துச்சு. 75 ருபீஸு, 300 ருபீஸ். 300 ருபீஸ் க்யூவில் நின்னப்போ கூட ஒரு 2 ஹவர்ஸ் நாங்கள் நின்னோம். நின்றுட்டு டிக்கெட் எடுக்க முடியல. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால் திருப்பி அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ சம்மர் ஆனதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸோ வீக்கெண்ட் மட்டும் யாரும் கன்னியாகுமரி பிளான் பண்ணாதீங்க. அங்கேருந்து நாங்கள் நேராக டெம்பிளுக்கு போனோம். பகவதி அம்மன் டெம்பிளுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நேராக பீச் பக்கமாக போனோம். பீச்சில் போயிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளாஸ் பிரிட்ஜை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம், அங்கே விசிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அப்புறமா பக்கத்தில் ஒரு அக்கா இட்லி வச்சுட்டு இருந்தாங்க. நல்ல சூடாக இட்லி, ஹோம்லி டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி 4 இட்லி 100 ரூபா, வித் வடை 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பீச்சில் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பசங்கள்லாம் தண்ணியில் இறங்கி விளையாடினாங்க. பீச்சில் இறங்கி விளையாடிட்டு நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்டுட்டோம். அங்கேருந்து நேராக எக்கோ பார்க் போனோம். அங்கே போயாச்சு. அங்கேயும் யாரும் இல்லை, பார்க்குறதுக்கும் பெருசாக இல்லை. பசங்க மட்டும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.